இயேசுவில் அன்பானவர்களே, உங்களை திரு பயணிகளே என்று அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், திருத்தலத்தை நோக்கி வருகின்ற அனைவரும் திரு பயணிகளே. நமது திரு அவையால் இந்த ஆண்டு யூபிலி ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யூபிலி ஆண்டிலே பல்வேறு நிறைவான பலன்களை, பரிபூரண பலனை பெற திருச்சபை நமக்கு பல்வேறு வழிகளையும் காட்டியிருக்கிறது. திருப்பயணிகளே, நமது வடவள்ளி அன்னையின் திருத்தலமானது நமது மறை மாவட்டத்திலே பரிபூரண பலனை அடைய, நிறைவான பலனை அடைய ஒரு இடமாக, ஒரு முக்கியமான இடமாக நமது ஆயர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த யூபிலி ஆண்டிலே இந்த திருத்தலத்தை சந்தித்து முழுமையாக திருப்பலியிலே பங்கெடுத்து நாம் நிறைவான பலன்களை, அதாவது பரிபூர்ண பலன்களை நாம் நிச்சயமாக பெற முடியும். பரிபூர்ண பலன் என்றால் என்ன, அல்லது நிறைவான பலன் என்றால் என்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். நமது ஒப்புரவு அடையாளத்தின் மூலமாக நமது பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பெறுகிறோம். முறையான முறையிலே ஒப்புரவு அடையாளத்தை நாம் அணுகுகிற பொழுது பாவத்திற்கான மன்னிப்பை பெறுகிறோம். ஆனாலும் பாவத்தின் காரணமாக, நமது பாவத்தின் காரணமாக நம்மிடத்திலே ஏற்பட்டு இருக்கிற வடுவை, தழுவை, பாவத்தின் மீதான ஈர்ப்பையும் போக்குவது இந்த பரிபூரண பலனால் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆயர் அவர்களால் நிறைவேற்றப்படுகிற திருப்பலியிலே பங்கெடுத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுதும், திருத்தலங்களை சந்தித்து ஜெபிக்கின்ற பொழுதும் இந்த பரிபூரண பலனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நிறைவான முழுமையான பலனை பெற்றுக்கொள்கின்றோம். தண்டனை தீர்ப்பிலிருந்து நமக்கு விடுதலையையும் நமது பரிகார முயற்சி பரிபூரண பலன் நமக்கு பெற்று தருகிறது என்பதையும் நாம் மனதிலே ஏற்றிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பானவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே வடவள்ளி அன்னையின் திருத்தலத்தை சந்தித்து ஆசீர்வாதத்தை பெற வருகிற திருப்பயணிகளே, ஆயர் தலைமையிலே நடைபெறுகிற திருப்பலியிலே பங்கு கொண்டு முழுமையான ஆசீர்வாதத்தை, நிறைவான பலனை, பரிபூரண பலனை நீங்கள் எல்லாரும் பெற்று மகிழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பாவத்திற்கான மன்னிப்பை மட்டுமல்ல, பாவத்தின் ஈர்ப்பையும் பாவத்தின் வடுவையும் போக்க இந்த பரிகார முயற்சி, இந்த பரிபூரண பலன் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை சொல்லி வாழ்த்துகிறேன்.